Dear student, welcome back my channel. இன்னை கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பயோமாலிகுல்ஸ் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். அதாவது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் குளுக்கோஸுடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அப்போ குளுக்கோஸுடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம ஃபிஷர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதில் என்னென்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஒரு குளுக்கோஸ்ல ஒரு 6 கார்பன் ஆட்டம் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துருவோம். ஃபார்முலா C6H12O6. இதில் 6 கார்பன் ஆட்டம், 6 கார்பன் ஆட்டம் இருக்குன்னு பார்த்தோம். தென் கார்பனைல் குரூப் C டபுள் பாண்ட் O குரூப் இருக்குதுன்னு பார்த்தோம். தேர்ட் என்ன பார்த்தோம், ஆல்டிகைட் இருக்குன்னு பார்த்தோம். ஃபோர்த் என்ன பார்த்தோம், 5 ஹைட்ராக்சைல் குரூப் இருக்குன்னு பார்த்தோம். 5 ஹைட்ராக்சைல் குரூப் இருக்குன்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இவ்வளவுமே நம்ம என்ன பண்ணோம்னா லீனியர் ஸ்ட்ரக்சர் ஃபிஷர் ஃபார்முலாவை வச்சு ப்ரூவ் பண்ணியிருந்தோம். பட் இங்கே என்ன சொல்ல போறோம்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்போ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல குளுக்கோஸ் இப்போ மெயின் கொஸ்டின், குளுக்கோஸ் எப்படி இருக்குது, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்குதா இல்ல ஃபிஷர் ஃபார்முலா அந்த லீனியர் ஸ்ட்ரக்சர்ல இருக்குதா, இதுதான் மேஜர் கொஸ்டின். இது கன்க்ளூஷன் இப்போ இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கே தெரியும். ஒன் பை ஒன் ஐ வில் எக்ஸ்பிளைன், ஒவ்வொரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு குளுக்கோஸ் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு குளுக்கோஸ் C6H12O6. இதை எதோட ரியாக்ட் பண்றாங்கன்னா ஒரு சிஃப் ரியேஜென்டோட ஆட் பண்றாங்க. இப்போ ஒரு ஆல்டிகைடு, இப்போ ஒரு குளுக்கோஸ்ல ஒரு ஆல்டிகைடு குரூப் இருக்குதுன்னா இது குளுக்கோஸ்ல ஆல்டிகைடு குரூப்னு பார்த்துக்குவோம். சரியா, குளுக்கோஸ்ல ஒரு ஆல்டிகைடு குரூப் இருக்குது. சரியா, குளுக்கோஸ்ல ஒரு ஆல்டிகைடு குரூப் இருக்குது. ஒரு ஆல்டிகைடு குரூப்போட ஒரு சிப்ஸ் ரியேஜன் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்னா ஒரு டீப் பிங்க் கலர் கிடைக்கணும். அதாவது ஒரு மெஜந்தா கலர் கிடைச்சிருக்கணும். பட் இந்த குளுக்கோஸோட சிப்ஸ் ரியேஜன் ரியாக்ட் பண்ணும்போது இங்க என்ன கிடைக்குதுன்னா ஒரு டீப் பிங்க் கலர் கிடைக்கல. அதாவது நோ ரியாக்ஷன் தான் இதுக்கு ஆன்சர். அப்ப டீப் பிங்க் கலர் கிடைக்கல, நோ ரியாக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்டிகைடு இருந்துச்சுன்னா அங்க என்னதான் கிடைச்சிருக்கணும், ஒரு டீப் பிங்க் கலர் கிடைச்சிருக்கணும். ஆனா நான் ஒரு குளுக்கோஸ் எடுத்து சிப்ஸ் ரியேஜன் ஆட் பண்ணேன், ஏன்னா ரியாக்ஷன் நடக்கல. அப்ப செகண்டா என்ன பண்றேன்னா இதே போலதான் ஒரு குளுக்கோஸ் எடுத்துட்டு ஒரு சோடியம் பைசல்ஃபைட், நான் ஒரு சோடியம் பைசல்ஃபைட் ஆட் பண்றேன். நான் சோடியம் பைசல்ஃபைட்டை ஆட் பண்ணும்போது இங்க ஆல்டிகைடு இருந்துச்சுன்னா எனக்கு இங்க என்ன கிடைக்கணும், ஒரு பைசல்ஃபைட் காம்பவுண்ட், ஒரு பைசல்ஃபைட் காம்பவுண்ட் எனக்கு கிடைச்சிருக்கணும். இப்போ எனக்கு இதுவுமே ஃபெயிலியர். இங்க என்னதான் நடக்குது, நோ ரியாக்ஷன், பைசல்ஃபைட் காம்பவுண்ட் எனக்கு கிடைக்கல. சோ ஒரு குளுக்கோஸ் எடுத்தேன், அங்க ஆல்டிகைடு இருக்குதான்னு ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ரெண்டுலயுமே எனக்கு இங்க மெஜந்தா கலர் கிடைச்சிருக்கணும், இங்க பைசல்ஃபைட் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கணும். ஆனா எனக்கு ரெண்டுலயுமே ஆன்சர் கிடைக்கல. சோ இப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா குளுக்கோஸ்ல CHO குரூப் இருக்குது. பட் இந்த CHO குரூப் எப்படி இருக்குதுன்னா ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. அப்போ ப்ரீவியஸா நம்ம என்ன ரியாக்ட் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஹைட்ராக்சில் அமீன் ஆட் பண்ணியிருந்தோம், தென் ஹைட்ரஜன் சயனைடு ஆட் பண்ணியிருந்தோம். இங்க என்ன நடந்துச்சு, ப்ராடக்ட் கிடைச்சிருந்துச்சு, ப்ராடக்ட் ஃபார்ம்டு. இதுல ஆக்சியம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்து, இதுல சைனோஹைட்ரின் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்து. ஸோ ஆல்டிகைடு இருக்குன்னு சொன்னோம். பட் இங்க ரெண்டுமே எனக்கு ஆன்சர் கிடைக்கல. அப்ப ஆல்டிகைடு இருக்கா இல்லையான்னு கேட்டா ஆல்டிகைடு இருக்குது. அப்ப என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா சைக்ளிக் ஃபார்ம்ல இருக்குது.
அது ஸ்ட்ரக்சர் வந்து சைக்ளிக் ஃபார்ம்ல தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்தபடி லீனியர் ஃபிஷர் ஃபார்முலால இல்லை. ஆக்சுவலா இந்த சிப் ரியேஜன் இந்த சோடியம் பைசல்ஃபேட் யாருன்னா வீக் நியூக்ளியோஃபைல். வீக் நியூக்ளியோஃபைல். இப்போ இந்த ஹைட்ராக்சல் அமினும் ஹைட்ரஜன் சைனோட யாருன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அப்போ என்ன நடக்குது, நமக்கு இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் குளுக்கோஸ். சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு செயினா இருக்கு. இது எக்ஸ்பிளைன் பண்றேன், லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு க்ளோஸ்டு செயினா இருக்குது. இப்போ அந்த ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல இங்க ரியாக்ட் பண்ண வைக்கும் போது இந்த சைக்ளிக் செயினை இது என்ன பண்ணுது, பிரேக் பண்ண வைக்குது. பிரேக் பண்ண வச்சு இதுல இருக்கிற ஆல்டிஹைடோட ரியாக்ட் ஆகி ஆக்சியமும் சைனோஹைட்ரனும் ப்ராடக்டை கொடுக்குது. பட் வீக் நியூக்ளியோஃபைலால இந்த க்ளோஸ்டு செயினை பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியாததுனால இங்க ரியாக்ஷன் நடக்கல. ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க, குளுக்கோஸ் வந்து ஒரு சைக்ளிக் ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க. சரியா, குளுக்கோஸ் வந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. அப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஹவு டு யூ ப்ரூவ் தட் குளுக்கோஸ் இஸ் இன் த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். அப்போ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்குதுன்னா இந்த ரெண்டு ரியாக்ஷனும் எழுதணும். ரெண்டு ரியாக்ஷன் எழுதி இங்க வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணல. ஸோ இது வந்து சைக்ளிக் ஃபார்ம்ல இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லலாம். The next one more test என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆசிட் அன்ஹைட்ரைடு டெஸ்ட். அப்ப ஆசிட் அன்ஹைட்ரைடு டெஸ்ட் குளுக்கோஸ் என்ன ஆட் பண்றோம்னா ஒரு ஆசிட் அன்ஹைட்ரைடு ஆட் பண்றோம். ஆசிட் அன்ஹைட்ரைடு ஆட் பண்றோம். ஆசிட் அன்ஹைட்ரைடு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னா பென்டா அசிட்டேட் குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு, குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் கிடைச்சிருந்தது. இப்போ இந்த குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட்டோட திரும்ப என்ன ஆட் பண்றாங்கன்னா ஹைட்ராக்சில் அமீன் ஆட் பண்றாங்க. ஹைட்ராக்சில் அமீன் ஆட் பண்ணும்போது நோ ரியாக்ஷன். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா குளுக்கோஸ்ல ஃப்ரீ CHO குரூப், நோ ஃப்ரீ CHO குரூப் இன் குளுக்கோஸ். அப்போ ஃப்ரீ குளுக்கோஸ் என்ன இல்லை இந்த ஸ்ட்ரக்சர்ல குளுக்கோஸ்ல இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. இந்த மூணுமே எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா குளுக்கோஸ் வந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா இருக்குது. குளுக்கோஸ் வந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு குளுக்கோஸ் வந்து 2 ஃபார்ம்ல கிடைக்குது. ஒன்னு ஆல்பா டி குளுக்கோஸ், second one beta D glucose. குளுக்கோஸ் வந்து ரெண்டு ஃபார்ம்ல கிடைக்குது. ஆல்பா டி குளுக்கோஸும் பீட்டா டி குளுக்கோஸ்லயும் கிடைக்குது. இப்ப ஆல்பா டி குளுக்கோஸுடைய மெல்டிங் பாயிண்ட், அது மெல்டிங் பாயிண்ட்னா தெரியும், ஒரு சாலிட் லிக்விடா கன்வெர்ட் ஆகுறது. சாலிட் லிக்விடா கன்வெர்ட் ஆகுது தான் மெல்டிங் பாயிண்ட். இப்ப ஆல்பா டி குளுக்கோஸுடைய மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 419 கெல்வின். இதே ஆல்பா டி குளுக்கோஸ ஒரு சொல்யூஷன் ஸ்டேட்ல இருந்து ஒரு கிறிஸ்டலா ஃபார்ம் பண்ணணும்னா அப்ப அங்க என்ன டெம்பரேச்சர் தேவைப்படுதுன்னா 303 கெல்வின். அதாவது மெல்டிங் பாயிண்ட் 419 கெல்வின்ங்கிறது மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்பா டி குளுக்கோஸ். 303ங்கிறது என்னதுன்னா கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் குளுக்கோஸ்.
தென் அதே மாதிரி பீட்டா டி குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய டெம்பரேச்சர் மெல்டிங் பாயிண்ட் 423 கெல்வின். டி குளுக்கோஸுடைய ஃபார்முலா மெல்டிங் பாயிண்ட் 423 கெல்வின். அட் த சேம் டைம் இதோடைய கிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் என்னன்னா 371 கெல்வின். 371 கெல்வின். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா குளுக்கோஸுடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸ் எப்படி வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுது, குளுக்கோஸ் வந்து எப்படி சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். குளுக்கோஸுடைய ஃபார்முலா தெரியும், ஆல்டிகைட் ஹைட்ரஜன் C6 கார்பன் ஆட்டம், 1 2 3 4 5 6 carbon atom. Then the third carbon atom left side OH, the remaining all right side OH. Right side OH. Finally CH2OH. Then hydrogen. This is the glucose formula. The glucose la வந்து previously சொன்ன two form கிடைக்குதுன்னு, alpha D glucose and beta D glucose. Alpha D glucose கிடைக்குது, then beta D glucose கிடைக்குதுன்னு பார்த்தோம். இப்போ alpha D glucose beta D glucose எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஆக்சிஜன் ஆல்வேஸ் என்னது, ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், ஆல்வேஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அப்போ என்ன செய்யும், ஷேர் பண்ற எலக்ட்ரானை இங்க வந்து இழுத்துக்கும். அப்போ இது எதா மாறிடும், மைனஸ் சார்ஜா மாறிடும். அப்போ ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜா மாறுதுன்னா கார்பன் பிளஸ் சார்ஜா மாறும். இப்போ அந்த 5th கைரல் கார்பன் ஆட்டத்தில் இருக்கிற ரைட் சைடு ஹைட்ரோக்சைடு என்ன நடக்குதுன்னா இதுவும் அயனைஸ்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து அயனைஸ்ட் ஆகும்போது H பிளஸும் O மைனஸ் அயன் மட்டும் மாறும். அப்போ இந்த H பிளஸ் அயன் என்ன ஆயிரும்னா நேரம் இந்த இடத்துல போயிடும். இங்கே இருக்க மைனஸ் சார்ஜோ கூட இந்த H பிளஸ் கம்பைன் ஆகும். தென் ஆக்சிஜன் என்ன ஆகும்னா இந்த கார்பனுக்கும் நெக்ஸ்ட் கார்பனுக்கும் ஒரு சைக்ளிக் ஃபார்மை கொடுக்கும். இதான் வந்து சைக்ளிக் ஃபார்ம். இதான் வந்து என்னன்னா சைக்ளிக் ஃபார்ம். இது வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பீட்டா டி குளுக்கோஸ் எப்படி பண்ணலாம்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் ரைட் சைடில் OH இருக்கும், ரைட் சைடில் OH இருக்கும். பீட்டாவில் வந்து லெஃப்ட் சைடு OH இருக்கும். அது அப்படியே நான் போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸ். ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம். ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் ரைட் சைடில் OH இருந்துச்சுன்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ். அப்போ லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் இருக்கும், தென் கார்பன், த ரிமைனிங் ஆல் தட் ஒன் சேம், நோ சேஞ்சஸ். தென் here H, hydrogen, OH, then carbon, this OH, right side OH, left side hydrogen, then the next carbon, left side hydrogen, then the oxygen is linked with the first carbon atom and 5th carbon atom. First carbon atom and 5th carbon atom, then CH2OH. This one alpha D dextrorotatory glucose. Then beta, ஒரே ஒரு சேஞ்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் ரைட் சைடில் OH இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆல்ஃபா, லெஃப்ட் சைடில் OH இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் பீட்டா. அப்போ இதே ஸ்ட்ரக்சரை அப்படியே ஆப்போசிட்ல இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் மட்டுமே ஆப்போசிட்ல எழுதிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், கார்பன் left side OH, right side hydrogen. Then the next carbon same, carbon, right side hydrogen, left side, right side OH, left side hydrogen. Then the next carbon, right side hydrogen, left side OH. Then the next carbon, right side OH, left side hydrogen. Then the next carbon, left side hydrogen, then it will be linked with the oxygen. Then the primary alcohol CH2OH. Then வந்து alpha, that one beta D dextrorotatory glucose. Dextrorotatory glucose. The next என்ன பண்ண போறேன்னா இதோட cyclic structure. Next வந்து cyclic structure
டிரா பண்ண. see the cyclic structure. இப்போ இந்த ரெண்டு குரூப், இப்போ ஆல்பா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெமி அசிட்டால் சொல்லுவோம். ஹெமி அசிட்டால் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் OH ஹைட்ரஜன் சேஞ்சஸ் ஆகிருக்குது. இங்கே வந்து ரைட் சைடில் OH இருக்குது, இங்கே வந்து லெஃப்ட் சைடில் OH இருக்குது. அப்போ இது மட்டும்தான் ஆல்ஃபா பீட்டாவுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த வந்து என்ன சொல்லுவோம்னா, இந்த கார்பனை என்ன சொல்லுவோம்னா ஆனோமர் கார்பன்ஸ். ஆனோமர் கார்பன், ஆனோமர் கார்பன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம், the right side OH, then also left side OH. அப்ப ரெண்டு டிஃபரண்ட் ஃபார்ம் கொடுக்குது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் என்ன சொல்றோம்னா ஆனோமர் கார்பன். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரை என்ன சொல்றோம்னா ஆனோமஸ். இது என்ன சொல்றோம்னா ஆனோமஸ்னு சொல்லுவோம். ஓகே, the first carbon atom, the first carbon atom is called anomer carbon atom. Anomeric carbon atom. Anomeric carbon atom. At the same time, இதை வந்து என்ன சொல்றோம் anomeric carbon atom. Then இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்மையும் ஆனோமர்ஸ் சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மை என்ன சொல்லுவோம் ஆனோமர். ஆனோமர். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றோம்னா ஹெமி அசிட்டால். ஹெமி அசிட்டால் ஸ்ட்ரக்சர். ஹெமி அசிட்டால் ஸ்ட்ரக்சர். இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஆல்பா பீட்டா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ண போறேன். ஆல்பா பீட்டா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் எப்படி டிரா பண்றேன்னா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹெமி அசிட்டால் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தா என்ன பண்ண போறோம்னா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் எதை மாதிரி இருக்கும்னா ஒரு பைரான். பைரான் ஃபார்ம்ல எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக்சிஜன், ஒரு 6 ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து என்ன பைரான். பைரான் சொல்லுவோம். அப்ப இந்த ஆல்பா கார்பன் ஆட்டம், இந்த ஆல்பா கார்பன் ஆட்டத்துக்கு இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே வந்து என்ன பண்ணிடலாம்னா ஒரு ஹாரிசாண்டல்ல டிரா பண்ணி பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பா கார்பன் ஆட்டத்துக்கு இந்த மாதிரி டிரா பண்ணலாம். இந்த மாதிரி டிரா பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பனையும் லிங்க் பண்றது யாரு ஆக்சிஜன். அப்ப இந்த பிளேஸ்ல இந்த லிங்க்ல என்ன வரும்னா ஒரு ஆக்சிஜன் வரும். ஆக்சிஜன் வரும். இந்த சென்டர்ல கார்பன் இருக்கும். அப்ப இது வந்து 5th. அப்ப இதுக்கு அடுத்து இருக்கிறது யாருன்னா இந்த 5th கார்பன் ஆட்டம். 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம். இந்த 5th கார்பன் ஆட்டத்தை எடுத்துக்கோங்க. இந்த 5th கார்பன் ஆட்டத்துல CH2OH குரூப், CH2OH குரூப் டாப்ல வரும். 6th கார்பன் ஆட்டம். லெஃப்ட் சைட்ல இந்த ஹைட்ரஜன் வரும். அப்ப இது வந்து எங்க பண்ணணும் டவுன்ல எழுதுவோம். மீதி எல்லாமே லெஃப்ட் வந்து டாப், ரைட் வந்து டவுன். அப்ப லெஃப்ட் டாப்னா 4th கார்பன் ஆட்டம். இது வந்து 4th கார்பன் ஆட்டம், இது 5th கார்பன் ஆட்டம். 4th கார்பன் ஆட்டத்துல லெஃப்ட் வந்து டாப், அப்ப ஹைட்ரஜன். லெஃப்ட்ல இருக்கிறது ஹைட்ரஜன் டாப், ரைட்ல இருக்கிறது டவுன், சோ OH. then the next carbon atom, 3rd carbon atom. left வந்து டாப், சோ இங்க OH. ரைட் வந்து டவுன், சோ ஹைட்ரஜன். then the second carbon atom. second carbon atomல left வந்து டாப், சோ ஹைட்ரஜன். ரைட் வந்து டவுன், OH. then left வந்து டாப், ஹைட்ரஜன். then ரைட் வந்து டவுன், OH. இது என்னன்னா ஆல்பா டி குளுக்கோஸுடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். ஆல்பா டி குளுக்கோஸுடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். then next பாத்தீங்கன்னா பீட்டாவோடது. பீட்டா டிரா பண்ணும்போது அதே போல டிரா பண்ணுங்க. இது வந்து ஆல்பாவுடைய ஸ்ட்ரக்சர். பீட்டா டிரா பண்ண போறோம். பீட்டா டிரா பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் போடுறோம். தென் இது 5th கார்பன் ஆட்டம். 1 2 3 4 5 6 5th கார்பன் ஆட்டம். CH2OH
ஞாபகம் வச்சுக்கோ, ஆல்வேஸ் டாப். ஸோ லெஃப்ட் சைடில் அந்த ஹைட்ரஜன் வருது, இது வந்து டவுன். தென் மீதி எல்லாமே ஃபோர்த் கார்பன் ஆட்டம் லெஃப்ட் டாப்பு டவுன் OH, ரைட் லெஃப்ட் OH டாப்பு டவுன் H. Then the second carbon atom left hydrogen, right OH, then left OH, down hydrogen. இதான் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டாவுடைய ஸ்ட்ரக்சர். தென் ஒன் மோர் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது பீட்டாவுக்கு OH வந்து டாப்ல இருக்கும், ஆல்ஃபாவுக்கு OH வந்து டவுன்ல இருக்கும். இங்க ஹெமி அசிட்டால் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது ஆல்ஃபாவுக்கு வந்து ரைட் சைட்ல இருக்கும், பீட்டாவுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும். இதான் வந்து cyclic structure of glucose. I hope you can understand. Thank you students. You watch my channel regularly, then also subscribe my channel, support me and share your friends also. Any doubt do you have, please send through the message section. Thank you children.